வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன். சுமை கூட சுகமாகும். ஒரு மலைப்பாதை. ஒரு முனிவர் தன் உடைமைகளை மூட்டையாக கட்டி தலையில் வைத்து கொண்டு அந்த பாதையில் நடந்து வருகிறார். மூச்சு வாங்குகிறது. மூட்டையை இறக்கி வைத்து சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார். அந்த வழியே ஒரு 10 வயது சிறுமி தன் தம்பியை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு விளையாட்டாக வேடிக்கை காட்டிக்கொண்டே நடந்து வருகிறாள். அதை பார்த்த முனிவர், ஏம்மா, உனக்கு அவனை சுமந்து கொண்டு நடப்பது சிரமமாக இல்லையா என்று கேட்கிறார். சிறுமி பதில் சொல்கிறாள், சாமி, நீங்கள் சுமப்பது உங்கள் சுமையை, நான் சுமப்பது என் தம்பியை. அதனால் எனக்கு இது பிரியமாகவே இருக்கிறது என்றாள். சுமை என்று தோன்றிய அடுத்த கணமே அது கனக்கத் தொடங்கிவிடுகிறது. தாய் 10 மாதம் தன் பிள்ளையை சுமக்கிறாளே, அது சுமையாகவா தெரிகிறது? சுகம் என்று நாம் நினைக்கின்ற வரை அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது நம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, நாம் அன்றாடம் செய்யும் அலுவல்களாக இருந்தாலும் சரி, சுகமும் சுமையும் சுமக்கும் பொருளில் இல்லை, சுமப்பவன் மனதில்தான் இருக்கிறது. வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி.